students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.2 ல உள்ள 11th and 12th sum பார்க்கலாம். 11th sum பாருங்க. Construct a triangle PQR which the base PQ வந்து 4.5 cm, angle R 35 degree கொடுத்திருக்காங்க and the median RG from R to PQ is 6 cm அப்படினு கொடுத்திருக்காங்க. So first வந்து நம்ம solution given எழுதிட்டோம். PQ 4.5 cm கொடுத்திருக்காங்க. angle R வந்து 35 degree கொடுத்திருக்காங்க. So and the அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the median RG from R to PQ is தான் வந்து 6 cm கொடுத்திருக்காங்க. So அது நம்ம டிரா பண்ணும்போது நமக்கு மார்க் பண்ண முடியும். இப்போ ரஃப் டயகிராம்ல நம்ம PQR எடுத்துட்டோம். அதுல PQ வந்து நமக்கு 4.5 cm கொடுத்திருக்காங்க. angle R 35 degree கொடுத்திருக்காங்க. அப்புறம் the median RG, so இத வந்து நம்ம G ன்னு எடுத்துட்டோம்னா இந்த RG அதாவது RG from R to PQ, R to PQ ல இருந்து உள்ள தூரம் தான் என்னது, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளவா 6 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம டயகிராம் வந்து டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து PQ வந்து 4.5 cm கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஸ்கேல் எடுத்துட்டு 4.5 cm வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டிரா பண்ணிக்கோங்க. So 4.5 cm நம்ம டிரா பண்ணிட்டோம். அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து P, இது Q ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 4.5 cm. அடுத்தது நமக்கு angle R வந்து நமக்கு 35 degree கொடுத்திருக்காங்க. So angle R வந்து நமக்கு மார்க் பண்றதுக்கு மெஷர்மென்ட் கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா P இருக்கு இல்லையா, சோ இந்த P ல வந்து ப்ரொட்ராக்டர் அப்படியே நம்ம தலைகீழா வச்சுட்டு இருக்கு இல்லையா, சோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம 0 எங்க பார்த்திருக்கு, இங்க தானே இருக்கு. சோ 0 இந்த லைன் இங்க இருக்கறனால அந்த 0 ஒட்டி வரக்கூடிய 0 10 20 30 இது 40, அப்ப 35 எங்க வரும், இதுல வரும். சோ இதுதான் நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு என்ன பண்ணலாம், இத அப்படியே நம்ம நீட்டி விட்டுக்கலாம். சோ இதுக்கு வந்து E ன்னு நேம் கொடுத்துக்கோங்க. இது வந்து என்ன எடுத்தோம், நம்ம 35 டிகிரி எடுத்தோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, இந்த லைன்லயே நம்ம ப்ரொட்ராக்டரை வச்சுட்டு பிஎஸ் சென்டரா வச்சு கரெக்டா நம்ம இந்த லைனுக்கு மேல இதை வச்சுக்கோங்க. ஓகேவா, வச்சுட்டு 90 டிகிரி நம்ம எடுக்க போறோம். ஸோ 90 டிகிரி எடுக்கும்போது 0 தான் இருக்கு. அப்போ 0ல இருந்தே பார்க்கும்போது 90 டிகிரி. ஸோ அது நம்ம எப்படி பார்த்தாலும் சேமா தான் வரும். ஸோ இது வந்து நமக்கு 90 டிகிரி. இப்போ அந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து F ஒன்று நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து எவ்வளவு 90 டிகிரி. இனி அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் காம்பஸ் எடுத்துக்கிறேன். காம்பஸ் எடுத்துட்டு என்ன பண்றேன்னா அந்த P இருக்கு இல்லையா, Pல இருந்து காம்பஸை வச்சுட்டு மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் எடுக்க போறேன். பாதிக்கு மேல வந்து நம்ம ரேடியஸ் எடுத்து என்ன பண்ணலாம், மேல ஒரு ஆர்க்கு அதே போல கீழே ஒரு ஆர்க்கு. ஓகேவா, ஸோ இந்த ஆர்க் ஒழுங்கா தெரியல. அதே போல கியூவை சென்டரா வச்சு மேல ஒரு ஆர்க், அதே போல கீழே ஒரு ஆர்க். ஓகேவா, ஸோ டிரா பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே நீட்டி விட்டுடலாம். ஸோ இப்போ இதுல வந்து நான் மீட் ஆகுது இல்லையா, இந்த லைன்ல PEFங்கிற மீட் டச் ஆகுது இல்லையா, ஸோ அதுல வந்து நம்ம ஓன்னு இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். அதே போல PQல வந்து டச் ஆகுது இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நம்ம Gன்னு நேம் கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான் அந்த ஸ்டெப். ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், அப்ப என்ன பண்ண போறோம்னா காம்பஸ் எடுத்து ஓவர் சென்டரா வச்சு என்ன இருக்கு இல்லையா, இந்த ஓவர் சென்டரா வச்சு OP அல்லது OQவை ரேடியஸா எடுக்கிறோம். OP அல்லது OQ. ஓகேவா, OP ரேடியஸா எடுக்கிறோம் அல்லது OQ அல்லது OP ரேடியஸா எடுத்து என்ன பண்றோம், ஒரு சர்க்கிள் வந்து நான் டிரா பண்றேன். ஓகேவா, சர்க்கிள் வந்து டிரா பண்ணியாச்சு. ஸோ இனி அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ G நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மீடியன் வந்து RG from R to PQ is 6 cm கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மீடியன் வந்து இப்போ நம்ம டிரா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்கேல் எடுத்து அதில் 6 cm எடுத்துக்கோங்க.
6 சென்டிமீட்டர் எடுத்தாச்சா. எடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம ஜிஎஸ் சென்டரா வச்சு ஓவர் சென்டரா வச்சு சர்க்கிள் டிரா பண்றோம். ஜிஎஸ் சென்டரா வச்சு தான் நம்ம ஆர் வந்து மார்க் பண்ண போறோம். ஸோ அது இதுல ஒரு கட்டு, அதே போல இங்க ஒரு கட்டு. ஓகேவா? ஸோ கட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இந்த சர்க்கிள்ல இதுல மீட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட் நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்ணலாம், பிஆரையும் பிஆர்கியூவையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பிஆரையும் ஆர்கியூவையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன எடுத்தோம், ஆர்ல இருந்து ஜி வரைக்கும் நம்ம என்ன எடுத்தோம், அதை வந்து லைட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி டாட்டட் லைன்ல கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம என்னது 6 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ ஆர் வந்து நமக்கு ஆங்கிள் 35 டிகிரி வந்து இப்போ பாருங்க அது தன்னாலே 35 டிகிரி வந்து இப்போ ஃபார்ம் ஆயிருக்கும். பாருங்க மெஷர் பண்ணி பார்க்கலாமா. இந்த லைன்ல கரெக்டா இதுக்கு மேல வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஆர்பி லைனுக்கு மேல அப்படியே வச்சுட்டு பாத்தீங்கன்னா 35 டிகிரி இருக்கா பாருங்க. என்ன இருக்கா 40, இது 30, 35 இருக்கா. கரெக்டா 35 டிகிரி வந்து தன்னாலே ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து 35 டிகிரி. ஸோ இவ்வளவுதான் நமக்கு இது தேவையானது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், PQ 4.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நமக்கு ஆங்கிள் ஆர் 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு டைரக்டா நமக்கு எடுக்க முடியாது. அதனால PS சென்டரா வச்சு என்ன பண்றோம், ப்ரொட்ராக்டரை வந்து தலைகீழ வச்சு இங்க 35 டிகிரி எடுத்துக்கிறோம். அதே போல இந்த லைன்ல Pங்கிற லைனை ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி நம்ம இங்க 90 டிகிரி எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த ரெண்டு லைனையும் நீட்டி விட்டுக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா இது வந்து நம்ம இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே காமன். அதாவது எது வரைக்கும்னா இந்த சர்க்கிள் வரைஞ்சி நேர்ல ஓ வரைஞ்சி இந்த சர்க்கிள் வரைகிறது வரைக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு காமன். ஓகேவா? எல்லா ஸ்டெப்ஸுமே நமக்கு காமனா தான் வரும். அதுக்கப்புறமா என்ன பண்றோம், மோர் தேன் PQல இருந்து மோர் தேன் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் எடுத்து என்ன பண்ணோம், மேல ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டு ரெண்டு ஆர்க்கையும் கட் பண்றோம், இந்த ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணும்போது இந்த PFல வந்து கட் பண்ற அந்த பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஓவர் சென்டரா வச்சு OPய வந்து OP அல்லது OQ ரேடியஸா வச்சு ஒரு சர்க்கிள் நம்ம வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இது வரைக்கும் உள்ளது எல்லா இதுக்குமே நமக்கு காமன். ஓகேவா? நமக்கு இதுல வந்து ஒரு 6 சம் கொடுத்துருக்காங்க. அந்த 6 சம்முக்குமே நமக்கு இது காமனா தான் வரும். இனி அதுக்கு அப்புறமா தான் நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்தால நம்ம டிரா பண்ணணும். நமக்கு இங்க மீடியன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம காம்பஸ் எடுத்து GS சென்டரா வச்சு 6 சென்டிமீட்டர் எடுத்து சர்க்கிள்ல வந்து ஒரு ஆர்க் வரைகிறோம். அந்த சர்க்கிள்ல கட் பண்ணக்கூடிய அந்த ஆர்க்கை வந்து அதுக்கு RS நேம் கொடுத்துட்டு அதை வந்து PRஐயும் QRஐயும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறோம். விட்டுட்டு இந்த RGயை வந்து நமக்கு RGயை வந்து டாட்டட் லைன்ல போட்டு 6 சென்டிமீட்டர், ஏன்னா நம்ம இங்க இருந்தானே 6 சென்டிமீட்டர் எடுத்து இங்க ஆர்க் வரைஞ்சோம். ஸோ அதனால 6 சென்டிமீட்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ராயல் லைன் செக்மெண்ட் PQ வந்து 4.5 சென்டிமீட்டர் நம்ம டிரா பண்ணோம். ஸ்டெப் 2 என்ன பண்ணோம், அட் PS சென்டரா வச்சு டிரா PE such that ஆங்கிள் QPE வந்து 35 டிகிரி எடுத்தோம். ஸ்டெப் 3ல என்ன பண்ணோம், அட் P சென்டரா வச்சு டிரா PF such that ஆங்கிள் EPF வந்து 90 டிகிரி எடுத்தோம் இல்லையா. அடுத்த ஸ்டெப் 4 டிரா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் டு PQ which intersect PF at O அதை எடுத்தோம் இல்லையா. அதாவது இந்த PFல ஜாயின் பண்ணக்கூடிய இந்த ஓங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்தோம். அடுத்தது வித் O சென்டர் OPS ரேடியஸா வச்சு டிரா ஏ சர்க்கிள் டிரா பண்ணோம். ஃப்ரம் G ஆர்க்கா வச்சு 6 சென்டிமீட்டர் எடுத்து அந்த சர்க்கிள்ல வந்து கட் பண்ணோம். மார்க் தம் as R and S, ஜாயின் PR and RQ. தென் ஸ்டெப் 8 என்னது, PQR is the required triangle. ஸோ அவ்வளோதான் நமக்கு ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ இனி அடுத்த 12th சம் பார்க்கலாம். 12th சம் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் PQR in which QR வந்து 5 சென்டிமீட்டர், ஆங்கிள் P 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் த மீடியன் RG ஃப்ரம் P to QR இஸ் 4.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி அல்டிடியூட் ஃப்ரம் P to QR வந்து டிரா பண்ணணுமா. இப்போ நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் 11th சம்ல பார்த்துட்டோம். மீடியன் PG ஃப்ரம் P to QR is 4.4 சென்டிமீட்டர் வரைக்கும் 11th சம் பார்த்துட்டோம். ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம அங்கே ஃபாலோ பண்ண போறோம். கூட அடிஷ்னலா என்ன நம்ம டிரா பண்ணணும், ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி அல்டிடியூட் ஃப்ரம் P to
QR ஒரு altitude மட்டும் நம்ம அடிஷனலா டிரா பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம given கொடுத்துட்டாங்க. QR வந்து 5 cm, angle P 40 degree கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு ரஃப் டயக்ராம் வரையணும். ரஃப் டயக்ராம் வரையறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரையாங்கிள், குட்டி ட்ரையாங்கிள் நம்ம டிரா பண்ணிடலாமா? ஸோ அதில் வந்து நம்ம மீடியன் ஜியை நம்ம அதிலேயே மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்ன இது கொடுத்துருக்காங்க? PQRன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே P கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு QR வந்து 5 cm கொடுத்துருக்கோம். பேஸ் வந்து 5 cm கொடுத்துருக்கனால இதை வந்து நம்ம Q, இது Rன்னு தான் நம்ம எடுக்கணும். அண்ட் ஆங்கிள் P வந்து 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 40 டிகிரி. மீடியன் PG ஃப்ரம் P to QR இஸ் P to QR. QR is வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4.4 cm கொடுத்துருக்காங்க. Find the length of the altitude from P to QR வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம Gன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 4.4 cm நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்? QR வந்து 5 cm எடுக்க போறோம். QR ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிடலாமா? QR 5 cm எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது Q, இது R, இங்க 5 cm. அடுத்தது என்ன பண்ணுவோம்? ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி நமக்கு இங்க வந்து 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் P வந்து 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? Qவை சென்டரா வச்சு ப்ரொட்ராக்டரை இப்படி தலைகீழ வச்சுக்கோங்க. தலைகீழ வச்சுட்டு 40 டிகிரி எடுக்கணும். இப்போ நமக்கு 0 இங்க இருக்கிறதுனால இங்க இருந்தா பார்க்கணும். 40 டிகிரி எங்க இருக்கு? இன்னும் இருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம நீட்டி விட்டுக்கலாமா? நீட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து ஈன்னு நேம் கொடுத்துக்கோங்க. இது வந்து 40 டிகிரி. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த QEங்கிற லைனை இல்லை Qவை சென்டரா வச்சு QEங்கிற லைனுக்கு மேல ப்ரொட்ராக்டரை வச்சுட்டு 90 டிகிரி எடுக்கணும். இப்போ நம்ம 0 இங்க பார்த்துருக்கனால 90 டிகிரி எங்க தான் வரும்? இந்த இடத்துல வரும். ஸோ அதையும் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாமா? ஸோ இதுக்கு வந்து Fன்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து Fன்னு நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து 90 டிகிரி. இனி அடுத்தது என்ன பண்ணணும்? காம்பஸ் எடுத்து Qவை சென்டரா வச்சு more than half of the radius. Qவை சென்டரா வச்சுட்டு more than half of the radius, பாதிக்கு மேலே எடுத்து என்ன பண்ணலாம்? மேலே ஒரு ஆர்க்கு, அதே போல கீழே ஒரு ஆர்க்கு. அதே போல R சென்டரா வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, அதே போல கீழே ஒரு ஆர்க்கு. இங்கே எனக்கு கட் ஆகுறதுனால நான் மறுபடியும் Qவை சென்டரா வச்சு என்ன பண்றேன்? அதை வந்து கொஞ்சம் நான் நீட்டி விட்டுக்கிறேன். ஓகேவா? நீட்டி விட்டுட்டு இப்போ ரெண்டு ஆர்க்கும் மீட் ஆகுது இல்லையா? அந்த பாயிண்ட் என்ன இருக்கு? எனக்கு இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டையும் மார்க் பண்ணிட்டு அதை என்ன பண்ணலாம்? ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ QFங்கிற இடத்துல அந்த லைன் வந்து கட் ஆகுது இல்லையா? டச் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம O1 கொடுத்துக்கோங்க. இங்க வந்து QRங்கிற இடத்துல கட் ஆகுது இல்லையா? அங்க வந்து Gன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இனி என்ன பண்றோம்? OQ ரேடியஸ் எடுத்து அல்லது OR ரேடியஸா எடுத்து நம்ம சர்க்கிள் டிரா பண்ண போறோம். ஸோ OQ அல்லது OR எடுத்து ரேடியஸா எடுத்து நம்ம சர்க்கிள் டிரா பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம நோட்டை வந்து ரொட்டேட் பண்ணாமல் தான் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ எனக்கு இங்கே இடம் சரியில்லாதனால நான் ரொட்டேட் பண்ணி நான் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இனி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? நம்ம காம்பஸ் எடுத்து ஸ்கேலில் வந்து நமக்கு மீடியன் என்ன கொடுத்துருக்காங்க? மீடியன் PG ஃப்ரம் P to QR, Pலேருந்து QR வரைக்கும் உள்ள தூரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கேலில் 4.4 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 4.4 சென்டிமீட்டர் எடுத்துட்டு என்ன பண்ணலாம்? அந்த GS சென்டரா வச்சு நான் இருக்கு இல்லையா? இந்த சர்க்கிளில் இங்கே ஒரு ஆர்க்கு, அதே போல் இங்கே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிட்டு அந்த சர்க்கிளில் மீட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துக்கலாம்? Pன்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் P டேஷ்ன்னு இதை கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் P டேஷ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம PQவையும்
பிஆரையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பிக்யூவும் பிஆரையும் நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்ம பில இருந்து ஜி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு நமக்கு 4.4 தானே. ஸோ அதை நான் டாட்டட் லைன்ல கொடுத்துட்டு அதுக்கு வந்து நான் 4.4 சென்டிமீட்டர்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஆங்கிள் பி வந்து 40 டிகிரின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ப்ரொட்ராக்டரை வச்சு செக் பண்ணி பாருங்க. அதாவது பிக்யூ லைனுக்கு மேல ப்ரொட்ராக்டரை வச்சுட்டு பி சென்டரா வச்சுட்டு 40 டிகிரி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. 40 டிகிரி இருக்கா பாருங்க. கரெக்டா 40 டிகிரி வருது. ஓகேவா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு 40 டிகிரி வந்து இங்க வந்துடும். அப்போ ஆங்கிள் பி எவ்வளவு 40 டிகிரி. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம சர்க்கிள் வரைகிறது வரைக்கும் எல்லாத்துக்குமே எல்லா சமூகமுமே நமக்கு காமன் தான். இப்போ நம்ம மீடியன் வந்து நம்ம கொடுத்துருக்கனால நம்ம இந்த 4.4 சென்டிமீட்டர் எடுத்து இங்க வந்து நம்ம மீடியன் இதை டிரா பண்ணி ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி அல்டிடியூட் ஃப்ரம் பி டு கியூஆர் கேட்டிருக்காங்க. ஸோ அல்டிடியூட் வந்து இப்போ நமக்கு ட்ரா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அல்டிடியூட் ட்ரா பண்றதுக்கு இந்த கியூஆரை நான் வந்து கொஞ்சம் நீட்டி விட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து கொஞ்சம் நான் நீட்டி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காம்பஸ் எடுத்து நடுவில் பி இருக்கு இல்லையா, இந்த பிஏ சென்டரா வச்சு நான் என்ன பண்ண போறேன், பிஏ சென்டரா வச்சுட்டு இந்த காம்பஸ் எடுத்து இங்க ஒரு கட்டு, அதே போல இந்த சைடு இங்க ஒரு கட்டு. ஓகேவா? ஸோ அதே மெஷர்மெண்ட் தான், மெஷர்மெண்ட் மாற்றக்கூடாது. நீங்கள் இங்கே கட் பண்ணும்போது என்ன மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ, ஸோ பியில இருந்து இங்கே கட் பண்ணும்போது என்ன மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே மெஷர்மெண்ட் தான் இங்கேயும் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், இங்கே கட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ஆர்க்கு, ஸோ இதை சென்டராக வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறோம். அதே போல் இங்கே கட் ஆச்சுது இல்லையா, ஸோ அதை சென்டராக வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து சென்டராக வச்சு நம்ம இங்கே என்ன கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்க்கை சென்டராக வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு நம்ம ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டு ஜாயின் பண்ணுற அந்த பாயிண்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த லைன் அப்படியே நீட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நமக்கு அல்டிடியூட். இதுக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுத்துக்கலாம், என்னன்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோ. இனி வந்து என்ன பண்ணுறோம், இதில் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, என்ன இருக்கு இல்லையா, இந்த லைனில் வந்து டச் ஆகுது இல்லையா, ஸோ இதுக்கு வந்து எம்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பியிலேருந்து இங்கே வரைக்கும் வந்து நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன வருது, 2.2 வருது. ஓகேவா? ஸோ 2.2 சென்டிமீட்டர் வருது. இதில் 2.2 சென்டிமீட்டர், அதாவது பியிலேருந்து எம் வரைக்கும் வந்து எனக்கு என்ன வருது, 2 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நமக்கு வரைய வேண்டியது. இனி அடுத்த நம்ம ஸ்டெப்ஸ் பார்க்கலாமா? ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ட்ரா a line segment QR வந்து 5 cm ட்ரா பண்ணோம். at Q draw QE such that angle RQE 40 டிகிரி எடுத்தோம். at Q draw QF such that angle EQF 90 டிகிரி வரைஞ்சோம். அடுத்து draw perpendicular bisector to QR which intersect QF at O. அப்புறம் with O as center and OQ as radius draw a circle. ஸோ இது வரைக்கும் எல்லாமே நமக்கு காமன் தான். எல்லா ஸ்டெப்ஸுமே ஸ்டெப்ஸ் 5 வரைக்கும் எல்லா இதுக்குமே நமக்கு காமனாக தான் வரும். அதுக்கு அப்புறமா தான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸுக்கு ஏற்றால நமக்கு ஸ்டெப்ஸ் மாறும். இப்போ நமக்கு இங்கே மீடியன் கொடுத்துறதுனால என்ன பண்ணுறோம், ஃப்ரம் ஜி மார்க் ஆர்க்ஸ் ஆஃப் ரேடியஸ் 4.4 cm ஆன் தி சர்க்கிள், மார்க் தம் அஸ் பி அண்ட் பி டேஷ் எடுக்கணும். எடுத்துட்டு ஜாயின் PQ அண்ட் PR. அப்புறம் PQR இஸ் தி ரிக்வயர்டு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிரும். அப்புறம் அடிஷனல் நமக்கு அல்டிடியூட் ட்ரா பண்ண சொல்றதுனால ஃப்ரம் P ட்ரா எ லைன் PN விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு LR. ஓகேவா? ஸோ LR மீட் PN அட் M. நம்ம எல்லுன்னா ஸோ இதை வந்து நம்ம எல்லுன்னு நேம் கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எல்லுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ LR மீட்ஸ் PN அட் M. அப்போ த லென்த் ஆஃப் தி அல்டிடியூட் இஸ் PM ஈக்குவல் டு 2.2 சென்டிமீட்டர். அவ்வளோதான்.
ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.